ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 5ஆம் தேதிக்கான செம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தாங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது மியூசிக் கம்பெனியில் வேலை பார்க்குற இளையராஜாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ உடனே இளையராஜா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ள நான் எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டேன்டா. தீபா வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு தாண்டா போயிருக்கணும். நம்ம வேணும்னா அந்த கோயிலில் போய் தேடி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் இளையராஜாவும் பார்த்தீங்கன்னா தீபா போய்த்து கோயிலில் போய்த்து தேடி பார்க்குறாங்க. அப்போ உடனே இளையராஜா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ள கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து எப்படியும் தீபா வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தா, வாடா நம்ம போய்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ உடனே கார்த்திலேருந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த கோயிலேருந்து தான் தீபாவுக்கு வந்து புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க, இடத்துல எடுத்து. அதுலேருந்து தான் வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. சரிவா நம்ம எதுக்கும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லார்ட்டையுமே கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணை நாங்கள் பார்த்தோம், இங்கே தான் வந்தாங்க அப்படின்னு. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வந்தாங்க, ஒரு சாமியாருமே வந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னதுல கார்த்தி பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே செமையாக ஷாக்காயிடுறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, தீபாவுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படியாவது தீபா வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் வந்து தன்னை வந்து நல்லவங்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி தீபா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, எனக்கு ஒரு குழு கிடச்சிச்சு, ஏதோ ஒரு பொண்ணும் ஒரு சாமியார் இருந்தால் தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்களாம், கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் நம்ம பிடிச்சோம்னா தீபா இருக்கிற இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மேம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான் மேம், நானும் இப்போ தான் மேம் கோயில் வந்து விசாரித்தேன், அந்த கோயிலில் தான் இருக்கிறேன், தீபா ஃபோட்டோ காட்டி கேட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சொன்னாங்க, ஒரு சாமியார் தான் தீபா வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த ரியா வந்து என்கிட்ட சவால் விட்டுருக்கா, எப்படியும் தீபா வந்து கடத்தி கொண்டு போய் வச்சு நான் எப்படியாவது தீபாவோட கதையை முடிச்சிடுவேன்னு. ஒருவேளை அந்த தீபா கூட பண்ணியிருக்கலாம் மேம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக உண்மையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த ரியா கூட சாமியார் வேஷத்தில் வந்து தீபா வந்து கடத்திட்டு போயிருக்கலாம். எப்படியாவது நம்ம முதல்ல அந்த ரியா வந்து தேடி பிடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க. ஓகே கார்த்தி, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உதவி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரம்யா சொன்னதை பற்றி யோசிக்கிறாங்க. தீபா வந்து ஏன் ரியா வந்து கடத்திருக்க கூடாது, அந்த ரியா கூட கண்டிப்பாக மாறுவேஷத்தில் வந்து நம்ம தீபாவை கடத்திருக்கலாம், எப்படியும் அந்த ரியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தையும் அருணையும் தான் காட்டுறாங்க. ஆனந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்து குறி சொல்கிறாங்க, தீபா வந்து ஒரு பெண் சாமியார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக்கப் சிரிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த குறி சொல்கிறாங்க, இதுவே காசுக்காக ஒருத்தவங்க வந்து குறி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பியிருப்பீங்க, நான் வந்து உண்மையாக குறி சொன்னேன், அதை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சாமியார் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரம்யா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆனந்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனந்துக்கிட்ட, ஆனந்த் ஒரு முக்கியமான குழு கலைச்சிருக்குது தீபா பற்றி. தீபா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சாமியாரோட போயிருக்காங்க, அந்த பெண் சாமியார் தான் தீபா வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது ஏன் உன் பொண்டாட்டி ரியாவாக இருக்கக்கூடாது, ரியா கூட கண்டிப்பாக மாறுவேஷத்தில் வந்து தீபா வந்து அழைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து ரம்யா வந்து ரொம்பவே குழப்பி விடுறாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போயிடுறாங்க, என்னது தீபாவுக்கு இப்படி ஆச்சா அப்படின்னு. அப்போ உடனே அருண் வந்து ஆனந்த்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ஆனந்த், ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு. ரம்யா வந்து இந்த மாதிரி கால் பண்ணனா, ரியா தான் மாறுவேஷத்தில் வந்து சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு தீபா வந்து அழைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து அருண்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை சாமி, கண்டிப்பாக தீபா வந்து ஒரு பெண் சாமியார் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, இந்தாங்க சாமி காசு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து நினைக்கிறாங்க, ஒருவேளை ஐஸ்வர்யா வந்து எப்படியும் அந்த ரியா வந்து வீட்டில் மறைச்சி வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கணக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு நம்ம ஐஸ்வர்யா வீட்டில் போய் செக் பண்ணணுமா, கண்டிப்பாக அந்த ரியா வந்து அங்கே ஒளிஞ்சிருக்காளான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு நேராக ஐஸ்வர்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய்த்து காலிங் பெல்லை அமுக்குறாங்க. ரியாவை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தீபா வந்து தூக்கணும், தீபாவை தூக்குறதுக்கு சாமியார் வேஷம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரியா பார்த்தீங்கன்னா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரம்யா வந்து காலிங் பெல்லை தட்டுறதை வந்து ரியா வந்து பார்த்துறாங்க. ரியா வந்து பார்த்துட்டு உடனே ராஜேஸ்வரிக்கு வந்து சொல்கிறாங்க, ரம்யானு ஒருத்தி என்னை வந்து தேடிக்கிட்டு வந்திருக்கா, கண்டிப்பாக நீ வந்து அவள்கிட்ட மட்டும் காட்டி கொடுத்துறாத, அப்படி காட்டி கொடுத்துட்டேன்னா கதையே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உனக்கு டைமண்டும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, அவளை எப்படியாவது பேசி சமாளித்து ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு அனுப்பிடு, அதுக்கப்புறமா நான் வரேன், நான் போய்த்து ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய்த்து ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து கதவை திறக்கிறாங்க. யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. வணக்கம் ஆண்டி, நான் வந்து ஆனந்தாரனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னை பற்றி ஐஸ்வர்யாவுக்கும் நல்லாவே தெரியும், எனக்கு ரியாவை கூட நல்லாவே தெரியாண்டி, ரியாவுக்கு நான் ஃபோன் போட்டு பார்த்தேன், அவள் ஃபோனே எடுக்கலாண்டி, அதான் அவளை எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறேன், எங்கே இருக்கானே தெரியல, ஒருவேளை ஐஸ்வர்யா உங்கள் வீட்டுக்கு எதுவும் வந்திருப்பாளான்னு தேடி வந்தாண்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி உடனே யோசிக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காவோ, ஓஹோ இப்போ ஒருவேளை ரியா வந்து தேடி வந்திருக்காளோ, அதுக்காக தான் அந்த ரியா வந்து பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாளோ, நம்ம மட்டும் அந்த ரியா வந்து கண்டிப்பாக ரம்யா கிட்ட வந்து சொல்லிட்டோம்னா ரியா எப்படியும் டைமில்லேருந்து நமக்கு வந்து பாதி ஷேர் கொடுக்க மாட்டா, எப்படியும் இப்போதைக்கு அந்த ரியா இருக்கிறத வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்லாமல் எப்படியாவது அவளை எப்படியாவது பேசி சமாளித்து நம்ம வெளியில் அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க, என்ன ஆண்டி நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களாண்டி எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்டதோட, அது ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, என்னோட பேர் தான் ஆண்டி ரம்யா, ஐஸ்வர்யாவுக்கு தெரியும் ஆண்டி, நான் ஐஸ்வர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துருது. கண்டிப்பா அந்த ரியா வந்து இந்த வீட்ல தான் இருக்கணும். எப்படியும் போய்ட்டு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சடனா உடனே ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரிலேருந்து கேட்குறாங்க, "என்ன ரம்யா திடீர்னு ரூமுக்குள்ள எல்லாம் போற?" ரூமுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, ரியாவோட ட்ரெஸ் எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. ரியாவோட லேப்டாப், ரியாவோட திங்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது. அதை எல்லாத்தையுமே ரம்யா வந்து நோட் பண்ணிடுறாங்க. அப்போ உடனே கேட்குறாங்க, "என்ன ஆண்டி ட்ரெஸ் எல்லாமே இப்படி கலைஞ்சு கிடக்குது. இது யாரோட லேப்டாப் ஆண்டி?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. "இது வந்து ஐஸ்வர்யாவோட லேப்டாப் தான். இது எல்லாமே ஐஸ்வர்யாவோட ட்ரெஸ் தான். ஏன் ரம்யா திடீர்னு அப்படி கேட்குற?" "இல்லை ஆண்டி, சும்மா தான் ஆண்டி கேட்டேன். ஐஸ்வர்யா அக்கா வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே" அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "இல்லை ரம்யா, உனக்கு தெரியாது அதை பற்றி. ஐஸ்வர்யா வந்து கம்பெனி வேலைக்காக ப்ராஜெக்ட்டுக்காக இந்த லேப்டாப் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதனால தான் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கா. ஈவினிங் வந்து எப்படியும் இந்த லேப்டாப் வந்து அவள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவா." அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்லி ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க. ரம்யா வரதை பார்த்துட்டு ரியா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் போய்த்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க, அன்னைக்கே இவளோட கதையை வந்து முடிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டாலே, நமக்கு வந்து அந்த தீபா தான் எதிரியாக இருக்கானா, அந்த ரம்யாவுமே ஒரு பக்கம் எதிரியாக இருக்காளே, இவளோட கதையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க, "ஏன்டி வெளியில் கிடக்கிற செருப்பு கூட அது வந்து ஐஸ்வர்யாவோட செருப்பாண்டி?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "இது என்னோட செருப்பு தான் ரம்யா, ஏன் ரம்யா திடீர்னு இப்படி கேட்குறேன்னு?" அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, "இந்த மாதிரி செருப்பெல்லாம் நீங்கள் போடியலாண்டி, ஏன் நான் அந்த மாதிரி எங்கான செருப்பெல்லாம் போடக்கூடாதா? எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஏஜ் ஆகலை." ரம்யா வரதை பார்த்துட்டு ரியா பார்த்தீங்கன்னா ஒரு பைப் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. ரம்யா மட்டும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ள வந்ததோட ரம்யா மண்டையிலே ஓங்கி அடித்து ரம்யா மண்டையே பொழந்தரணும். அந்த மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, "ஓகே ஆண்டி, நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தான் அந்த ரூமுக்குள்ள வந்தேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாது ஆண்டி." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா ரம்யா வரதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பைப்பை எடுத்துக்கிட்டு ரம்யா அடிக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பல்லியை எடுத்து ரம்யாவோட தோள் மேலே வந்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு ரம்யா வந்து பதறி பேத்து ஒடியாந்துடுறாங்க. "ஓகே ஆண்டி, நான் வீட்டுக்கே கிளம்புறேன். எனக்கு என்னென்னே தெரியல, நேரமே சரியில்லை." அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து ரியா வந்து வர்றாங்க. உடனே ராஜேஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன அந்த ரம்யா வந்து போய்த்தாளா? உங்ககிட்ட எதுவும் என்னை பற்றி கேட்டாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "ஆமா ரியா, உன்னை பற்றி தான் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தா. எதுக்காக உன்னை பற்றி கேட்குறா?" அப்படின்னு. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, "சும்மா தான். எனக்கும் அவளுக்கும் ஏற்கனவே பழைய பகை ஒன்று இருக்குது. அதை பொறுமையாக தான் அவள் கிட்ட தீர்த்துக்கணும். அதுக்காக தான் அவள் வந்து என்னை இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கா. இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே உன்கிட்ட வந்து சொல்ல முடியாது. உனக்கு வந்து டைமண்ட் வேணும்னா இதை பற்றி எதுவுமே நீ கேட்காத." அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லி வாய அடைச்சிட்றாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரின்னு சொல்கிறாங்க, "உன்னை தேடிக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது. ஒழுங்காக ஒன்று நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. எனக்கு அந்த சேரு கூட வேண்டாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரியாவோட முகமே மாறி போயிடுது. என்னடா இதை வச்சு தானே இந்த ராஜேஸ்வரி வந்து கவுத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ராஜேஸ்வரி வந்து இப்படி வந்து பேசுகிறாள், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, "அந்த டைமண்டை பற்றி தெரியாது. அந்த டைமண்ட் வந்து பல கோடி போகும். அது நீ இப்போ நினச்சா கூட சம்பாதிக்க முடியாது. நீ எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த அளவுக்கு நீ பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் கேளு. கேட்டுட்டீங்கன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேரை தந்துடுவேன். அந்த சேரை மட்டும் வாங்கிக்கிட்டேன்னா பங்களா, எஸ்டேட் அப்படி இப்படின்னு நீ வந்து ஜம்முன்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நான் சொல்கிறத கொஞ்ச நாள் மட்டும் கேளு. அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் என்னை பற்றி யார் தேடி வந்தாலும் நீ வந்து எப்படியாவது பேசி சமாளிச்சிரு. இது மட்டும் நீ எனக்காக பண்ணுனா போதும்." அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க ராஜேஸ்வரி கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப பதட்டத்தோட தீபா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்து எங்கே தான் இருக்கா அப்படின்னு தெரியாமல்.